நல்லா அழுடி, நல்லா அழு. வெண்ணிலா, இங்க என்ன பண்ற? ஒன்னும் இல்லக்கா. எதுக்கடி என்கிட்ட மறைக்கிற? உன் வேதனை எனக்கு புரியாம வேற யாருக்கு புரிய போகுது சொல்லு? நீ வருணை எவ்வளவு ஆசை ஆசையா கல்யாணம் பண்ண, இப்ப எவ்வளவு கொடுமையா அனுபவிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது வெண்ணிலா. நீதான் வேணும்னு அண்ணாமலை பிடிவாதமா அழடி, நல்லா கதறி அழு. வெண்ணிலா அழாத, சரியா? இத அண்ணாமலை அத்தை கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். ஐயோ வேண்டாக்கா, அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த குடும்பத்தோட நிம்மதி கெட்டு போயிடும். வருண் மேல அத்தை ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதெல்லாம் சுக்கு நூறாயிடும்க்கா. என்னால யார் நிம்மதியும் கெட வேண்டாம். நீ நிம்மதி இல்லாம இருக்கியே, அது பரவாயில்லையா? அத்தையோட நிம்மதிக்காக நான் எதையும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். அதுக்காக உன் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு விட முடியாதுடி. நான் சொல்றத கேளு. நீ பேசாம சாராவை பார்த்து பேசு. சாராவையா? ஆமாடி, அவதான் உன் வாழ்க்கையில சிக்கலா வந்து நிக்கிறா. அப்போ நீதானே அவகிட்ட பேசி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும். நீ போய் அவளை பார்த்து வருண் மேல உனக்கு எவ்ளோ காதல் இருக்குன்னு எடுத்து சொல்லி புரியவை. வருணை விட்டுட்டு போயிடுன்னு சொல்லி புரியவை. இல்லனா கெஞ்சு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா அவ மனச எப்படியாவது மாத்த பாரு. அவங்க உங்களுக்கே தெரியாம உங்க எல்லாரையும் அசிங்கமா போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நான் போய் கேட்டதுக்கு என்னையும் அசிங்கமா பேசுறாங்க. வாங்கடி கேப்போம். ஹலோ, என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியலையா? ஷூட்டிங் பண்றோம். வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மா அக்காவை வச்சு ஷூட்டிங் எடுறா பொறுக்கி. ஏய் ஏய் வாங்கடி போலாம். டேய் அவளுங்களை விடுறா, எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே. நீ என்ன பெரிய அண்ணா தெரசாவா? சோசியல் சர்வீஸ் பண்ண வந்துட்ட, தேவையில்லாம எங்க விஷயத்தில் தலையிட்டு எங்களே போட்டு கொடுக்குறியா? இங்க பாருங்க, நீங்க பண்ணது தப்பு. பொண்ணுங்களை அசிங்கமா போட்டோ எடுத்துட்டு இருந்தீங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன். அப்படியா? அவங்கள காப்பாத்திட்ட சரி, இப்போ உன்னையே போட்டோ எடுக்க போறேன்னு யார் வந்து காப்பாத்துவா? அண்ணா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. அண்ணாவா? அந்த வார்த்தையை கேட்டாலே எங்களுக்கு கோபம் வரும். வேணும்னா மாமான்னு கூப்பிடு. ஏய் விடு. விடு. சீ. வெண்ணிலா என்ன ஆச்சு? ஏன் அழற? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. இவங்கதான். மச்சான் அங்க பாடுறா, அவ போய் அவ ஆளை கூட்டு வந்திருக்கா. ஆமா சாரி யாரு? லவ்வரா இல்ல பாய் பேஸ்டியா? என்ன முழிக்கிற? ரெண்டுமே இல்லையா? யாரா இவ சாரி பிடிச்சு இழுத்தது? நான் தான் இழுத்தேன். அதுக்கு என்ன இப்ப? வாடா. ஏண்டா ஒரு பொண்ணு ரோட்ல தனியா போனா கலாட்டா பண்ணுவீங்களா? போதைய போட்டா நீங்க பெரிய இவனுங்களாடா? ஒழுங்கா பண்ணது தப்பு, இவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. மேடம் நாங்க தெரியாம தப்பு தப்பு பண்ணல பண்ணிட்டேன் மேடம். சார். மன்னிச்சிருங்க சார். மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மேடம். மேடம். இனிமே உங்களை இந்த பக்கம் பார்த்தேன், பார்த்த இடத்துல புதைச்சிடுவேன். போங்கடா. மன்னிச்சிருங்க சார். போடா போன்ற. டேய் போடாங்கற. போடா. யாராவது பிரச்சனை பண்ணா
அப்படியே அழுதுட்டு வந்து நிப்பியா? திருப்பி அடிக்கணும், இல்லைன்னா என்கிட்ட வந்து சொல்லணும். இல்லங்க, நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, அதான். இங்க பாரு, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக அடுத்தவன் ஒரு பொண்ணுகிட்ட வம்பு பண்ணா அதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் மோசமானவன் இல்லை. இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லு. மேடம், நீங்க எப்படி இங்க? என்ன செல்வம், எப்படி இருக்க? நீ என்ன இந்த பக்கம்? இல்ல மேடம், சும்மாதான். சும்மான்னு சொல்றீங்க? கையில ஆயுதங்களோட வந்திருக்கீங்க? பசங்களை யாரோ அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க, அதான் யாருன்னு பார்க்கலான்னு. இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா மேடம்? என் மகன், மருமகன். இது உங்க பையனா? சாரி மேடம், இது உங்க பையன்னு தெரியாம எல்லாம் இவங்களால தான். ஒருத்தங்கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும். உங்க பையனு தெரிஞ்சா மோதுவனா? இவனுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னானுங்க, அதான் அவசரப்பட்டு வந்துட்டேன். வெண்ணிலா, என்னம்மா ஆச்சு? அத்தை, இவங்க குடி போதையில பொண்ணுங்களை அசிங்கமா போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அது நான் தட்டி கேட்டதுக்கு என் புடவை பிடிச்சி எடுத்து. என்ன காரியம் என்ன பண்ணிருக்கீங்க? அண்ணாமலை மருமகளை போய். மேடம் சாரி மேடம், பசங்க யாரு என்னன்னு தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. இவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க மேடம். இனிமே ஆளுங்க இந்த பக்கமே வரக்கூடாது. பசங்க இனி தம்பி இருக்கிற திசையில தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க மேடம், அதுக்கு நான் பொறுப்பு மேடம். சரி போ. தேங்க்ஸ் மேடம். ஏய் வாங்கடா. என்ன சார் அதெல்லாம்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் வருண், பிடிக்கலையா? எல்லாம் உனக்காக தான் வருண். இந்த நைட் நீயும் நானும் மட்டும் தனியா சந்தோஷமா. ஏய் ஷட் அப் சாரா, என்ன பேசுற நீ? இதெல்லாம் தப்பு. ஏன் வருண், ஏன் பிடிக்கல? என்னாச்சு? நீ என் லவர் தானே? நீ எனக்கு மட்டும் தானே சொன்னோம். உன் கூட நான் தனியா சந்தோஷமா பேசணும்னு ஆசைப்படுறேன். அதுல என்ன தப்பு? சாரா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கே தெரியும் ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல நீ வேற இப்படி பண்ணாத. அங்க அம்மா என்ன தேடிட்டு இருப்பாங்க. நான் உன் கூட இருக்கேன்னு தெரிஞ்சா பிரச்சனை இன்னும் அதிகமாயிடும். சொன்னா கேளு, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், நான் வரேன். ஏய் வருண், பிரச்சனையாகும் மட்டும் யோசிக்கிறியே, நீ என்ன பத்தி ஏதாவது யோசிச்சியா? இதெல்லாம் உனக்காக நான் எவ்வளவு ஆசையா ரெடி பண்ணிருப்பேன்னு தெரியுமா? என் ஃபீலிங்ஸ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா? சாரா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் உன் கூட ஒரே ரூம்ல இருக்கிறது யாராவது பார்த்தா என்ன ஆகும்னு யோசிச்சியா? தயவு செஞ்சு என்னை தடுக்காத.